சுதோகங்கரா படம் வந்து சூர்யா அந்த படத்தை தவற விட்டு விட்டார் அப்படின்னு ஒரு புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வெறும் டைட்டில் டீசரை பார்த்து. சுதாகரனுடைய மிஸ் பண்ணது சூர்யாவுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக ரொம்ப பேட் டைம் தான் சொல்லலாம் அதை. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து சூர்யாவை வேற கோணலில் காமிச்சாங்க. ஸோ இந்த படம் சூர்யா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ சிவகார்த்தியை சொன்னால் இன்னும் அதை விட நல்லா தான் இருக்குங்க மாதிரி தெரியும். ஏன்னா அமரில் வாழ்ந்திருக்காரு. ஜெயம் ரவி மாதிரியான ஆட்களை ஒரு வில்லன் ரோலில் ஏற்றுக்க ரசிகர்கள்ட ஒரு மனம் வரும் நம்புறீங்களா? அதை எப்படி சுதா வந்து செலக்ட் பண்ணாங்க? இன்னைக்கு வந்து ஹீரோவாக தான் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற காலகட்டமெல்லாம் போயிடுச்சு. ஆடியன்ஸ் வந்து ஃபேன்ஸை வந்து ஹீரோவாக பண்ணால் தான் பார்ப்புங்கிற மோட்டிவேஷன் இருக்குது. ஒரு கேரக்டர் அது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொண்டாடுறதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ரவிமோகனுடைய ஜேர்னியில் வந்து இந்த படம் மிகப்பெரிய உள்ள பேசப்பட்ட ஒரு படமாக இருக்குது. பராசக்தியும் கராத்தே பாப்புன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த படம் யாருக்கு நல்ல படமோ இல்லையோ ஒருத்தருக்கு உண்மையிலே பெரிய படம் அதர்வா இருக்கும். இந்த படம் அவருடைய ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய பேசப்பட்டு நாளைக்கு இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ஹீரோ அதர்வா மாறுவார். நிறைய படங்கள் பண்ணால் கூட அவருடைய ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை, இது வரைக்குமே பண்ணலை. சுதா வந்து அந்த அதர்வா செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவனை மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு வரலாங்கிற ஒரு மேட்டில் பராசக்தி வந்த அளவிற்கு அதே படத்தை நடிச்ச இன்னொருத்தருடைய ஒரு பட டைட்டில் டீசர் கராத்தே பாபுவா. எனக்கு வந்து ஒரு சட்டசபையில் நான் முன்னே வந்து நேரடியாக போய் பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மையார் உட்காந்துருந்த அதே சீட்டு, அதே கிரீன் கலர் மேட் பேக் சைடு நாசர் உட்காந்துருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரவிமோகன் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் மைண்டில் வர்றார். ஸோ அந்த எந்திரிச்சு அந்த பேசுகிற தோரணை ஸ்டைல் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சட்டசபையில் எந்த இடத்துல உட்காந்து பேசினாரோ. மக்களே அன்பு வணக்கம். நீங்கள் என்னோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் தான் பத்திக்கிட்டு எரியுது. டைட்டிலா அது வந்து சிவகார்த்திகேயனுடைய அந்த லுக்கா இல்லை ஜெயம் ரவி அவர்களா, ஜெயம் ரவி இல்லை சார் ரவிமோகன் அவர்களா, அதர்வா அவர்களான்னு பிரித்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக சுதோகங்கரா படம் வந்து சூர்யா அந்த படத்தை தவற விட்டு விட்டார் அப்படின்னு ஒரு புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வெறும் டைட்டில் டீசரை பார்த்து. எப்படி இருக்குது டீசர்? சுதாகரனுடைய மிஸ் பண்ணது சூர்யாவுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக ரொம்ப பேட் டைம் தான் சொல்லலாம் அதை. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து சூர்யாவை வேறு கோணலில் காமிச்சாங்க. ஸோ இந்த படம் சூர்யா பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ சிவகார்த்தியை சொன்னால் இன்னும் அதை விட நல்லா தான் இருக்குங்க மாதிரி தெரியும். ஏன்னா அமரில் வாழ்ந்திருக்கார். சொல்லப்படுறது மட்டும் ஒரு ராங் சாய்ஸ் கிடையாது சுதாவுடைய மேட்டரை. இதில் எஸ்கே கூட பார்க்கணுன்னா ரவிமோகனுடைய கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் அந்த கோட் ஷர்ட் போட்டு இந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு டன்வர்டு 65 நடக்கிற மேட்டர் மாதிரி தான் போகுது. அந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது பார்வை பார்த்தோம்னா. அது ஸ்டைலிஷாக சொல்ல வந்தேன் நான். ஸோ அந்த கன் எடுத்து அடிக்கிறது அவருடைய வியூ. பட் அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ரவிமோகனுடைய அந்த ஐபால் தான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்காங்க. எஸ்கே ஐபால் கூட கிடையாது. இப்போது எஸ்கேக்கு வந்து பவர்ஃபுல்லாக ஒரு கேரக்டரு, அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த மாணவருடைய தலைவனாக மாதிரி ஒரு படையை சேர்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனல் போனால் கூட இது ரியல் ஸ்டோரி வேறு. ஸோ ராஜேந்திரனுடைய அந்த ரியல் ஸ்டோரி தான் கிட்டத்தட்ட எடுப்பாங்கிறது எனக்கு தெரியுது. இந்த சுதாவுடைய அவங்களுடைய கோணல் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் சம்பவத்தை எடுத்து சினிமாக்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அழகாக ஒரு மேக்கிங்கில் கொடுக்குற ஒரு டைரக்டர் தான் அவங்க. பட் இதில் ரவிமோகன் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் அவளை போட்டு எடுத்து ஃபேமிலி டென்ஷனில் வந்து உண்டில்லேன்னு பண்ணதில் வந்து இன்றைக்கி பார்த்தா கரண்ட்டில் 2 படத்தோட ட்ரெய்லர் விட்டு மிரட்டியிருக்காங்க. ரெண்டுமே அந்த ரவிமோகனுடைய மேனரிசம் சூப்பர்வாக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க பராசக்தின்றது பவர்ஃபுல் டைட்டில். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த பராசக்தியில். நான் சிவாஜிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை நம்ம திரையுலகத்துக்கு கொடுத்த மேட்டர் அது. அதுக்கப்புறம் ரஜினி சார் படத்துலேயே வந்து பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதில் நேஷனல் பிக்சர்ஸும் ஏவியும் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ண படம் தான் பராசக்தி. சிவாஜியுடைய கேரியரில் மிகப்பெரிய இன்ன வரைக்கும் பேசப்படக்கூடிய விஷயம். அது லீகல் அந்த டைட்டில் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக ஏவிஎம் ப்ரொடக்ஷன், சிவாஜி ஃபேமிலி, அதாவது டோட்டலாக எங்கெங்கே அந்த என்ஓசி வாங்கணுமோ சுதா அவங்க எல்லாமே வாங்கி தான் அந்த டைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கதைக்கு தேவை அந்த டைட்டில். எப்போவுமே டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த கதைக்கு இந்த டைட்டில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு வரைக்கும் 10 தடவை யோசனை பண்ணுவாங்க. பராசக்திங்கிறது ஒரு பவர்ஃபுல். ஸோ அந்த பவரை வந்து ஹீரோ மேலே உள்ளே வச்சு தான் கொண்டு வரது மாதிரி ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் பராசக்தி. ஓகே சார். இப்போ இந்த படத்தில் ஜெயம் ரவி அவர்களுக்கு அவர் ரவிமோகன் மாற்ற சொல்லிட்டார், இருந்தாலும் ரசிகர்கள் மாறலை சார். இப்போ ஜெயம் ரவி அவர்களை வந்து ஆடியன்ஸ் எப்படி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு பையங்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு அடக்கமாக சமத்தாக இருக்க ஒரு பையன் மாதிரியே பார்த்து பழக்கப்பட்டவங்க. ஜெயம் ரவி மாதிரியான ஆட்களை ஒரு வில்லன் ரோலில் ஏற்றுக்க ரசிகர்கள்ட ஒரு மனம் வரும் நம்புறீங்களா? அதை எப்படி சுதா வந்து செலக்ட் பண்ணாங்க? கண்டிப்பாக நம்பலாம் சார். அவர் வந்து டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட். உங்களுக்கு அதை ஒரு ஆர்டிஸ்ட்னாலே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் தான். ரஜினி வில்லனாக இருந்து தான் அப்புறம் ஹீரோவை பண்ணார். இவர் வந்து ஜெயம் ரவியாக இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்தா கூட
இன்றைக்கி திடீர்னு வந்து ஜெயத்தை தூக்கிட்டு ரவி மோகன் மாற்றிருக்காரு. ஸோ அவங்க அப்பா பேர் மோகனை தூக்கி உள்ளே வச்சுருக்காரு. ஸோ இதில் பவர்ஃபுல் ஒரு கேரக்டர் வில்லனை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் அந்த டீசரை பார்த்தீங்கன்னாலே அவருடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷனு, இந்த கன் எடுத்து ஷூட் பண்ணுறது, அந்த வாக் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குது மேட்டர். இதை அதில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஹீரோவாக தான் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற காலகட்டம்லாம் போயிடுச்சு. ஆடியன்ஸ் வந்து ஃபேன்ஸை வந்து ஹீரோவாக பண்ணால் தான் பார்ப்புங்கிற மோட்டிவேஷன் இல்லை. ஒரு கேரக்டர் அது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொண்டாடுறதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ரவிமோகனுடைய ஜேர்னியில் வந்து இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய படமாக இருக்குது. பராசக்தியும் கராத்தே பாபுன்னு சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி இந்த படம் யாருக்கு நல்ல படமோ இல்லையோ ஒருத்தருக்கு உண்மையிலே பெரிய படம் அதர்வா இருக்குது. ஏன்னா முரளி அவர்களுடைய இடத்த பிடிக்க முடியாமல் ரொம்ப நிறைய வாய்ப்புகளை தவற விட்டு ஒரு சில வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு ஒரு தட்டு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அதர்வாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு படம் எப்படி ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரும் சார். அதர்வாவுக்கு வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இந்த படம் அவருடைய ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய பேசப்பட்டு நாளைக்கு இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ஹீரோ அதர்வா மாறுவார். நிறைய படங்கள் பண்ணால் கூட அவருடைய ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை, இது வரைக்குமே பண்ணலை. சுதா வந்து அந்த அதர்வா செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவனை மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு வரலாங்கிற ஒரு மேட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் வச்சு அந்த யூத் பாயை வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சுற்றியில் எடுத்துகிட்டு ஓடுறது, அந்த மூவ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு டீசரில் பார்க்கணுன்னா. ஸோ திறமையான நடிகர் தான், அதனால் மறுப்பதற்கு நேரம் வரணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரம் வரணும். இப்போ வந்திருக்கு அவருக்கு. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட பராசக்தி டீச்சர் வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். இன்னொரு புறம் வந்து பராசக்தி வந்த அளவிற்கு அதே படத்தை நடித்த இன்னொருத்தருடைய ஒரு பட டைட்டில் டீசர் கராத்தே பாபுவா பார்க்கவே ஒரு மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்களே சார், எப்படி இருக்குது? பிரமாதமாக இருக்குது சார். அதாவது இன்றைய அரசியல் கட்டத்தை வந்து நோக்கி பண்ணுறது மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஒரு சட்டசபையில் நான் முன்னே வந்து நேரடியாக போய் பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மையார் உட்காந்துருந்த அதே சீட்டு, அதே க்ரீன் கலர் பேக் சைடு சீட்டு நாசர் உட்காந்துருக்காரு, கேஎஸ் ரவிக்குமார். ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி. ஸோ இப்போ ரவி மோகன் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் மைண்டில் வர்றார். ஸோ அந்த எந்திரிச்சு அந்த பேசுகிற தோரணை ஸ்டைல் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சட்டசபையில் எந்த இடத்துல உட்காந்து பேசினாரோ அதே அங்கிள் அதே வியூவில் கேமரா வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சட்டசபையே அப்படியே இருக்குது சார். என்னடா பொறுத்து பார்த்தா அது ரியலா இல்லை ரீலாங்கிற மாதிரி அவன் கம்ப்ளீட்லாம் அப்படியே இருக்கே சார். அது கிட்டத்தட்ட கலைவன அரங்கத்தில் அந்த ஷூட் பண்ணியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் அங்கே சட்டசபை வந்து ரன் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க. மேபி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா டிஎம்கே பேரில் அமைக்கப்பட்ட அந்த ஒரு அரங்கம் மாதிரியே தான் அந்த சீட்டு, பெஞ்சு, இந்த ரோல் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு அரசியல் படம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அது இப்போ அரசியல் படம்னாலும் நடந்த அரசியலை பேசுதா இல்லை வந்து ஒரு சர்க்காஸ்டிக் ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு படமாக இருக்க போதா, எப்படி இதை எடுத்துக்கிறது? ஏன்னா நான் அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நடந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு வரக்கூடிய படம் மாதிரியே இருக்கே சார். கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தின் ஒரு பேஸ் தான் இது. ஒரு கராத்தே பாபு யார், ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ, இன்றைக்கி வந்து உட்காந்துருக்குற நீ யார், இதுக்கு முன்னாடி உங்களோட பேர் என்ன அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் எந்திரிச்சு பேசும்போது என்ன பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதாவது ஒரு நடிகரே இல்லாமல் பார்த்தோம்னா அங்கங்கே ஆளுங்கட்சியில் முன்னே இருந்த கட்சி அமைப்பில் எந்தெந்த சீட்டில் யாரோ உட்காந்தாங்களோ அது மாதிரியே தான் நம்ம பார்வைக்கு தெரியுது. இந்த பக்கம் நாசர், அந்த சீட்டில் யாரோ உட்காந்துருந்தா நம்ம சிஎம் ஜெயலலிதா மேடம் உட்காந்துருது. ஸோ அந்த வியூ. இந்த பக்கம் வந்து நம்ம இந்த கேஎஸ் ரவிக்குமார் பேசுகிற வியூ, அங்கே கேப்டன் விஜயகாந்த். இப்படி ஒரு அரசியல் கலந்த மேற்ற மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட அரசியல் அமைப்பு படம் தான் இது. நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் தான் இது எடுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது கராத்தே பாபு. இப்போ அதுவுமே இப்போ நாசர் அவர்கள் பேசுகிற அந்த டைலாக்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. பேருக்கு பின்னாடி என்ன இருந்துட போகுதுன்னா, பேருக்கு பின்னாடி இருக்க வரலாறு, அவனுடைய பண்பாடு, கலாச்சாரம், ஒட்டுமொத்தத்தை அவனோட வாழ்வியலையே சொல்லக்கூடிய அளவு அந்த பேர் வந்து பவர்ஃபுல் அப்படிங்கிறாரு. த பேர் அப்படிங்கும்போது த நேம் த பிராண்ட் அப்படின்ட்டு ஒரு அரசியலில் இங்கே பிராண்டாக இருந்த ஆட்கள் அப்போ ஏதோ ஒரு விஷயத்த அழுத்தமாக சொல்ல போகிற ஒரு அரசியல் படமாக எடுத்துக்கலாமா? அண்ட் ரெண்டாவது, இந்த படம் ஜெயம் ரவிக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிதளவில் பேரை வாங்கி தரும்? பெரிய பிரேக் கொடுக்கும் சார். அதான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி போன வருஷம் இந்த பேரெல்லாம் விட்டு இந்த 2 படம் ஒரே நாள் வந்து டீசரை விட்டு கலக்கியிருக்காங்க. இது வந்து ஆர்கே நகரில் வாழ்ந்த ஒரு கேரக்டர்னுடைய பேஸ் தான் எடுத்து கிட்டத்தட்ட அதை தான் மோல்டு பண்ணி ஸ்க்ரீன் பில் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு இப்போது பார்க்கும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஃபிலிமாக தான் அது அமையும் அப்படிங்கிறதான் தெரிய வருது. அதை கராத்தே பாபு யார், அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கன்வே பண்ண வர்றாங்க. அரசியல் கலந்து இவனுடைய பேக்ரவுண்ட் என்னாவும், பேர் என்னாவும், இவனுடைய பின்புலம் என்ன தெரிஞ்சுக்கணும், யார் அது. ஸோ அந்த ஆர்கேனில் வாழ்ந்தவன் யார் அப்படிங்கிற ஒரு பேஸ் தான் வருது. இது டிஎம்கே சப்போர்ட்டாக தான் இந்த படம் கிட்டத்தட்ட அமையும். இப்போ ரவிமோகன் சார், அதாவது ஜெயம் ரவிக்கு இப்போ இந்த 2 படங்களுடைய அந்த ஒரு டீசர் இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சமீப நாட்களாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட தொய்வு காரணமாக கிட்டத்தட்ட ஜெயம் ரவியோடைய சாப்டர் க்ளோஸ்
அவர் பக்கத்தில் யாருமே இல்லை, தனித்து விடப்பட்டுட்டா தனியாக நிற்கிறாருங்கிற மாதிரி தான் வந்துச்சு. வெளில கூட ஒரு படம் வந்தது, பெரிதளவில் ஓடலை. அப்படிங்கும் பொழுது எப்படி எடுத்துக்கலாம்? ஜெயம் ரவி அவர்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுங்க சார். ஏர்போர்ட்டில் கூட வரும்போது ஃப்ளைட்டில் இருக்கவங்க கூட யாருமே கண்டுக்கல, மீடியாவும் கண்டுக்கல, ஒன்றும் இல்லை, தனியாக ஒரு பரிதாபமாக இருந்துச்சு பார்க்கும்போது. பட் இந்த டீசர் அவருக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ரவி வந்து வரணுங்கிற அளவுக்கு அவர் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரேக் இருக்கும். அந்த ஒரு டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டார். இந்த 2 படமே மிகப்பெரிய பேசப்படும் அவருக்கு. கராத்தே பாபுவாக இருந்தாலும் சரி, பராசக்தியாக இருந்தாலும் சரி. இனி அடுத்தடுத்து வரப்போகிற பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவி போன்ற ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயிசம் மட்டும் இல்லை, ஏன்னா நீங்கள் பொன்னியின் செல்வனே பார்த்துருப்பீங்க, அவருடைய பவர்ஃபுல்லாக ராஜராஜ சோழன் வாழ்ந்தது. ஸோ இனி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சாப்பிட்டு போயிட்டு போகிற அளவுக்கான ஒரு மோட்டிவேஷன் அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாடலேஷன் கிரியேட் பண்ணிடுவார் அவர். ஓகே சார். இப்போ அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குது அவர்கிட்ட. பட் அது ஏதோ ஒரு வகையில் தவற விட்டுருக்காரு. பட் இந்த காலம் அவருக்கு சரியாக பயனளிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நேற்று வந்த 2மே வந்து ட்ரெண்டிங்கில் அவர் சம்மந்தமே இல்லாமல் சிவகார்த்திகேயன் படத்தில் ஸ்கோர் பண்ணுறாரு, அவர் படத்துலேயே ஸ்கோர் பண்ணுறாருங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு சார். இப்போ இந்த நேரத்தில் நம்ம அந்த பராசக்தி பற்றி நான் கேட்டிருந்தேன். இந்த டைட்டிலே வந்து மீண்டும் மீண்டும் சிவகார்த்திகேயன் ஒரு யாருடைய ஃபார்முலாவை கையில் எடுக்கிறார்? ஒரு எம்ஜிஆர் டைட்டில் வைக்கிறாரு, ஒரு சிவாஜி டைட்டில் வைக்கிறாரு, ஒரு ரஜினி அந்த மாதிரி ஒரு பிம்பத்துக்குள்ளே போகிறார் இல்லையா? அந்த டைட்டில் வந்து ஆப்வியஸ்லி அவரை இன்னும் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். இதெல்லாம் அவர் பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறாரா இல்லை தானாக அமைதா? இல்லை, அதாவது ஹீரோ வந்து டைட்டில் செலக்ட் பண்ணுற வாய்ப்புகள் கிடையாது. அது ஒன்று இது டைரக்டருடைய கான்செப்ட் தான். அது அந்த கதைக்கு எந்த டைட்டில் ரொம்ப ஆர்ட்டாக இருக்கும்போது சுதா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வேணான்னு தூக்கி போட்டது. ஸோ ஒன்று புறநானூறு, அதை பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போமோ அப்படிங்கிறது எல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். அது வேணான்னு தூக்குனாங்க. 1965 நடக்கிற இன்சிடென்ட் தான் கதைக்களம். ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வர்ற மேட்ரு தான் அது. 1965 அது ஏதோ மாதிரி போகுமோ அப்படின்ட்டு அந்த ஒரு கான்செப்ட் தான் பராசக்தியை ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டருடைய சாய்ஸ் தான். பட் அந்த ஹீரோ எஸ்கேக்கு அமையுது. அது ஏற்கனவே எம்ஜிஆர் டைட்டில் ஒன்று வச்சாங்க, நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒன்று வச்சாங்க, பராசக்தின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்படின்னா இது பேசக்கூடிய டைட்டில் தான் அது. ஏன்னா சிவாஜி லெஜண்ட், அவருக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது. இந்த கதைக்களத்துக்கு அந்த டைட்டில் தேவைப்பட்டது. இந்த டைரக்டருடைய சாய்ஸ் தான். எனிவேஸ், அப்போ அவர் தானாக விருப்பப்பட்டு வேணும்னு வலுக்கட்டாயமெல்லாம் பண்ணல, அவருக்கு தானாக அமையுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதப்போ அவரோட திரை வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து அனைத்து நட்சத்திரங்களுக்கும் நடந்துடல. சிவகார்த்தியின் கடின உழைப்பில் தான் வந்தார். ஆனால் அந்த வெற்றி, அந்த காம்போ அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது இல்லையா? ரொம்ப குறுகிய காலத்தில் உச்சத்துக்கு போயிட்டேன்னா சிவகார்த்திகேயன் படத்தில் தற்போது நடிக்கிறவர்களே வந்து ஒரு காலத்தில் சிவகார்த்திகேயன் அவரை இன்டர்வியூ எடுத்தார். மிகப்பெரிய இருந்தார். ஜெயம் ரவிலாம் பார்க்கணும்னா டாப்பில் இருக்கார். அவர் இன்டர்வியூ எடுக்க போனவர் தான் சிவகார்த்திகேயன். சாதாரண ஒரு ஹேங்கர் அந்த விஜய் டிவிலேருந்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கஷ்டப்பட்டு இந்த உழைப்பில் வந்தவர் தான் இன்றைக்கி அதே ஜெயம் ரவியை விட அதே ரேஞ்சில் போய் நிற்கிறார். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேவருடைய அந்த மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த டீசர்லேயும் சரி டைட்டிலையும் சரி ஃபஸ்ட்டு வந்து ரவிமோகன் பேர் தான் வருது, செகண்டு தான் எஸ்கே பேர் வருது. இல்லை, இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஜெயம் ரவியை விட டாப்பில் இருக்கார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா சம்பளம் பேசுறது, 10-20 மடங்கு டாப்பில் இருக்கார். ஆனால் ஜெயம் ரவியும் வந்து நம்மக்கிட்ட இன்டர்வியூ எடுக்க வந்த பையன் தானே இவன் அப்படின்னு பார்க்காம சக ஒரு நடிகராக இருந்து அவருக்கு பேரை முன்னிலைப்படுத்தி போகிறான்னா அதுவே ஜெயம் ரவிக்கு பெரிய கிஃப்ட் அது. ஸோ இது அந்த இண்டஸ்ட்ரியில் யார் டாப்பில் ஒரு நைட்டில் மேலே வருவாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. எஸ்கே என்ன வளர்ந்தாலுமே அந்த நன்றியை மறக்காமல் தான் இருக்கார். ஸோ இன்றைக்கி ரவிமுடைய ஃபஸ்ட்டு டைட்டில் வருதுன்னா எஸ்கே இன்றைக்கி வேணாங்க என் டைட்டில் தான் வரணும்னு சொல்லலாம் இல்லையா, சுதா கிட்ட சொல்லலாம் இல்லை. இப்போ இந்த இடத்துல சார், இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கட்டத்தில் என்னதான் அந்த என்ன ஒரு 100 விதத்தில் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒரு வகையில் விட்டு தர மனசு இருக்குல்ல. இப்போ ரவிமோகன் பேர் ஃபஸ்ட்டு வரட்டும், 2வது என் பேர் அப்படிங்கும்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு பெரிய நடிகர்களோடு நான் சேர்ந்து நடிக்க ரெடிங்கிற ஒரு தூது கொடுக்குறாரோ. இப்போ நான் எக்ஸாம்பிள் கேட்குறேன், சூர்யா சார் படம் மாதிரி ஒரு படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ரோல் இருந்தால் பண்ண ஐம் ரெடி அப்படிங்கிறாரோ. கண்டிப்பாக சார். பேன் இண்டியா படம்னா உங்களுக்கு டபுள் ஹீரோ. இப்போ இந்தியில் இடத்துல டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான், சிங்கிள் ஹீரோ யாருமே மேக்ஸிமம் கிடையாது. ஸோ அப்படி ஒரு கதைக்களம் அமைஞ்சு இப்போ ரஜினி கமல் பண்ணது மாதிரி அந்த மாதிரி கதைக்களம் அமைஞ்சு 2 பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் உள்ள கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் பண்ணுறதா தகவல் கொடுக்குறாரு. அதுக்கு வேண்டிய கதையில் டைரக்டர் தான் உருவாக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யாவோ எஸ்கேயோ இல்லை அஜித்தோ எஸ்கேயோ, கோட்டில் வந்து இந்த விஜய் துப்பாக்கி கொடுத்துட்டு போனால் ஒரு சீன் வந்துட்டு போனார். இப்போ வந்து திடீர்னு பார்த்தோம்னா விஜய் கூட வந்து சிவகார்த்திகேயன் சேர்ந்து பண்ணாலும் அவர் ரெடி தான் அவர். பட்டு தனக்கு வந்து எந்த கேரக்டர் முக்கியமாக இருக்குங்கிறத மட்டும் பார்ப்பார். இன்றைக்கி வளர்ந்துட்டார் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து கொடுத்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அவர் எஸ்கே. சார், ஏன்னா அங்கே ஒரு RRR மாதிரி இங்கே ஒரு படம் கிடச்சாதான் அது நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறக்கான ஒரு வாய்ப்பு. இந்த போட்டி பொறாமைகள்லாம் குறைந்து ஆரோக்கியமாக தமிழ் சினிமா வளர்ந்தால் சந்தோஷம்தான். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.